இந்த மாதிரியான ஒரு பணிவுள் அவனுக்கு இருக்குமாக இருந்தான், நான் நிறைய பாவம் செய்கின்ற உணர்வு தான் அவனுக்கு அதிகமாக இருக்குமாக இருந்தால் அவனோட சிந்தனையில் எது வர ஆரம்பிக்கும்டா, நிறைய நன்மை செய்யணும்னு ஆரம்பிக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம், நிறைய நன்மை செய்கிறோம் இருந்தால் பாவம் குறைய என்ற சிந்தனை தான் அவன் உள்ளத்தில் என்ன செய்ய இருக்கும். நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் என்ற சிந்தனை அவனை வந்து பணிச்சுக்கண்டே இருந்துச்சு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மை செய்ய என்ன செய்வான், ஆரம்பிப்பான். காரணம், ஹதீஸ்ல குர்ஆன் வசனத்தில் எல்லாத்துலையும் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் நல்ல அமல்கள் தீமை என்ன செஞ்சிடும், அழித்து விடும். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன ஸய்யிஆத். அப்போ ஒரு மூமினுடைய வேகம் எதுவாக இருக்கும் என்றால், நம்ம குறைய நன்மை செய்கிறோம், நிறைய பாவம் செய்கிறோம் என்றது அவனுடைய உள்ளத்தில் சிந்தனையால் இல்லை, இயல்பாகவே பதிஞ்சிட்டு என்று சொன்னால் அவன் நிறைய நன்மைகளின் பக்கம் விரைவான். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஹுதைபியாவில் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பணிஞ்சு உடன்படிக்கை பண்ணின நேரத்தில் துடிச்சு போனார் உமர் ரலியல்லாஹு. என்னத்துக்கு நாங்கள் அவர்கள்ட்ட போய் பணியணும் என்று. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு போகிறாங்க, ரசூலாங்கள்ட்ட போகிறாங்க, அல்லாஹ்வித்து நம்ம ஹக்கில் வைக்கிறோம், அவங்க பாத்தில் வைக்கிறோம், நம்ம எப்படி அவங்களுக்கு பணிஞ்சு போகிறது என்று சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஃபத்தஹ் தெளிவான வெற்றி என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, ரசூலாங்க சொல்கிறாங்க. உமர்லாங்க என்ன செய்யலை, அமைதியாக இருக்கல. ஃபத்தஹ்ன்றது அடுத்த கடைசியாக அந்த குர்ஆன் வசனம் இறங்குது. அப்போ இந்த தடமாற்றத்திலேயே தொடர்ந்து இருந்து கண்டிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவ்வளோ எதிர்த்து யார் பேசுகிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுகிறாங்க. இதை வந்து பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா அந்த குர்ஆன் வசனம் இறங்கி அல்லாஹ் தஆலா வெற்றியை தந்துட்டான்னு உமர்லாம் பேத்து கேட்குறாங்க. அவ ஃபத்ஹுன் ஹாதா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் இது வெற்றியான்னு கேட்டாங்க. திரும்பி போகிறோம், ஹுதைபியாவில் தடுக்கப்பட்டு திரும்பி போகிறோமே, இது வெற்றியான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஆமன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஆமன்னு சொன்னாங்க. உமர்லாம் அதுக்கு பிறகு அமைதியாகும். ஆனால் பொருள் நினச்சி பார்க்குறாங்க, நான் என்ன வேலை செஞ்சேன், ரசூலுல்லாஹ் அவங்களோட எதிர்த்து பேசினேன், அபூபக்கர் அவங்களோட எதிர்த்து பேசினேன் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கு உமர்லாங்க சொன்ன வார்த்தைண்டா, வ அமில்து லிதாலிக அமாலா, நான் அண்டையிலிருந்து நிறைய அமல்கள் செய்ய ஆரம்பித்தேன், இந்த இப்படி ஒரு வேலையை நான் செஞ்சுட்டேன் என்று. வ அமில்து லிதாலிக அமாலா, நிறைய அமல்கள் அதை நினச்சி நான் என்ன செய்தேன், ரசூலாங்களை எதிர்த்து பேசிட்டேனே. அந்த இடத்துல ரசூலாங்க உணர்வை விளங்கி ரசூலாங்க அமைதியாக இருந்தாங்க. உமருடைய உணர்வை விளங்கி அமைதியாக இருந்தாங்க. உமர் அந்த மார்க்கத்துடைய இஸ்ஸத்தை நினைக்கிறாரு. மார்க்கத்துடைய இஸ்ஸத்தை உமர்லாம் பேசுறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது, அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அதனால தான் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இத்தஹிமுர் ரஇ, உங்களுக்கு ஏதாவது மார்க்கத்தில் சுய கருத்து வருமாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுயமாக ஏற்பட்டது, மார்க்கத்துடைய விளக்கம் அல்லன்னு எப்பொழுதுமே உங்களையே நீங்கள் குறை சொல்லிக்கோங்க. ஏன்னா அங்கே ரசூலுல்லாஹ் மட்டும் அந்த இடத்துல தலைவராக இல்லைன்னா நாங்கள் யுத்தத்துக்கு தான் போய்ப்போம்ன்றாங்க. ஹுதைபியால யுத்தத்துக்கு தான் போய்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சட்டம் என்றது எங்களுக்கு விளங்கலை. அந்த நேரத்தில் நாங்கள் அதில் தான் நின்றோம், உணர்வுல தான் நாங்கள் என்ன செஞ்சோம், நின்றோம் என்று சொல்கிறாங்க. அப்போ உமர்லாங்க அதுக்காக சொல்கிறாங்க, வ அமில்து லிதாலிக அமாலா, இதற்காக நான் நிறைய அமல்கள் செஞ்சேன்றாங்க. இது ஒரு முஃமினுடைய பார்வை. நான் இப்படி செஞ்சிட்டா இதை